அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இது ஒரு சிறப்பு காணொளி காட்சி மூலியமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் பேச விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இன்று உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, புற்றுநோய் என்பது நமது உடலுக்கு அடிப்படையாக உள்ள உயிரணுக்களை, அதாவது செல்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாகும். இந்த நோய் செல்களை முதலாவது பாதித்து அதன் பின்பாக தோல், நரம்பு, இரத்தம், எலும்பு, மஜ்ஜை ஆகிய பகுதிகளுக்கு விரைவாக பரவுகின்ற ஒரு நோய். ஆனால் இது ஒரு நபரிடமிருந்து மற்றவருக்கு பரவக்கூடிய தொற்று நோய் அல்ல. சரி, இதனுடைய வகைகள் என்னவென்று சொல்லி பார்த்தோமானால், பிரெயின் டியூமர், பிளட் கேன்சர், எலும்பு மஜ்ஜை புற்றுநோய், கண், காது, மூக்கு, தொண்டை, வாய்ப்பகுதி, உணவு குழாய், நுரையீரல், வயிறு, குடல், பெண்களுக்கு கருப்பை வாய், மார்பகம், ஆண்களுக்கு பிரஸ்டேட் சிரப்பி மற்றும் ஆசனவாய் பகுதிகளிலே புற்றுநோய்கள் வர வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. சரி, இதனோட அறிகுறிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, குரலில் கரகரப்பு, உணவு முழுங்குவதில் சிரமம், தொண்டை அடைப்பது போன்ற அறிகுறிகள், நாக்கை அசைப்பதில் சிரமம், வறட்டு இருமல், இரத்தம் கலந்த இருமல், மூச்சு இழுத்து விடும்போது வலி, மார்பு வலி, தோல், நாக்கு, வாய்ப்பகுதிகளில் எங்கும் நாள்பட்ட குணமடையாத புண் அல்லது புண்கள், வாசனையில் சிரமம், குரலில் மாற்றம், வாயில் துர்நாற்றம் வீசுதல், எடை இழப்பு, விவரிக்கப்படாத காய்ச்சல், பசியின்மை, உடலில் உள்ள மச்சம் அல்லது மறு பெரிதாகுதல் அல்லது நிறத்தில் மாற்றம் ஏற்படுதல் என்பவை அறிகுறிகளாக இருக்கிறது. பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. இதில் பெண்களுக்கு சிறப்பாக நாம் பார்த்தோமானால், மார்பகம் அல்லது கருப்பை பை வாய் புற்றுநோய் என்று சொல்லுகிறார்கள். இந்த மார்பகம் புற்றுநோய் என்று சொன்னால், அது கழுத்து, அக்குள், மார்பகம் அந்த பகுதியிலே தடிமன் அளவு வலி அல்லது வலி இல்லாத கட்டி, மார்பில் அளவில் மாற்றம், இரத்தம் அல்லது சீல் வடிதல், நிறம் மாற்றம் ஆகியவை காணப்படும். எல்லா கட்டிகளுமே கேன்சர் கட்டி அல்ல. தொற்று இல்லா பரவாத கட்டிகளை நாம் அறுவை சிகிச்சை மூலம் அவற்றை நீக்கிவிடலாம். அடுத்ததாக, இந்த கருப்பை பைவாய் கட்டிகள் பார்த்தா சாதாரண ஃபைப்ராய்ட்ஸ், மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படி என்று பொதுவாக இருக்கும். 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் 2 வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு முறையோ இந்த மார்பக பரிசோதனையான மெமோகிராம் என்ற பரிசோதனையும், பாப்ஸ்மர் வயாவலி என்று சொல்லக்கூடிய கருப்பை பை வாய் பரிசோதனையை மேற்கொண்டு தங்களது உடல்நிலை ஆரோக்கியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த வகையான பரிசோதனைகள் எல்லா அரசு சுகாதார நிலையங்களிலும், அரசு மருத்துவமனைகளிலும் இல்லது தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த பரிசோதனையானது செய்யப்படுகிறது.
சரி, இந்த புற்றுநோய் எப்படி வருகிறது என்று சொல்லி பார்ப்போமானால், பொதுவாகவே ஆண்களும் பெண்களும் புகையிலை பழக்கம், குட்கா, மாவா, கஞ்சா, வெற்றிலை பாக்கு, மதுபானம் ஆகிய இப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்களை அவங்கள் உபயோகிக்கிறது. பலதரப்பட்ட உணவு பழக்க முறைகள், சூரியனின் கதிர்வீச்சு, மாசு குறைபாடுள்ள அல்லது நச்சுத்தன்மை மிகுந்த இடங்களிலே வேலை செய்வது, வாழும் வாழ்க்கை முறை, சுற்றுப்புற சூழ்நிலை, மரபணு மாற்றங்கள், சில வகையான, அதாவது எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்முடைய ஹெச்ஐவி, எய்ட்ஸ் போன்ற நோய்கள், ஹெப்படைட்ஸ் போன்ற வியாதிகளாலும் இந்த புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புள்ளதாக ஆய்வறிக்கைகள் சொல்கின்றன. சரி, அதுக்கு நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்ப்போமானால், வழிமுறை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது பயத்தை, அச்சத்தை தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக, எதையும் சந்திக்கலாம், நம்மால் முடியும் என்று நம்மை நாமே தைரியம் கொள்ள வேண்டும். மூன்றாவது, பெண்கள், குறிப்பாக பெண்கள் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதிலே சந்தேகங்கள் இருப்பின் அருகிலுள்ள பெண் மருத்துவரை அணுகி ஆலோசனையும் இடைவெளி இல்லாத ஒரு தொடர் சிகிச்சை மேற்கொண்டால் நாம் கடவுள் தந்த இந்த அழகிய வாழ்வை காப்பாற்றி நம் உறவுகளோடும் உறவினர்களோடும் தொடர்ந்து வாழ நம்மால் முடியும். எனவே வருமுன் காப்போம், வந்தபின் சிகிச்சை மேற்கொண்டு கடவுள் அருளோடும் தொடர் மருத்துவ சிகிச்சையோடும் கூட கடவுள் தந்த இந்த அழகிய வாழ்வை நாம் வாழ்வோம். இந்த புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருந்தால் விதியை வெல்லலாம் என்று சொல்லி ஒரு பழமொழி கூட இருக்கிறது. ஆகவே கடவுள் தந்த உயிர்களை காப்போம். இந்த காணொளி காட்சியை யாராவது ஒருவருக்காக உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி சமூக சேவை நோக்கத்தோடு கூட இதை நான் பதிவிடுகிறேன். இதை கேட்ட, பார்த்த, பகிர்ந்த ஒவ்வொரு நேயர்களுக்கும் எனது வாழ்த்துலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் சகோதரி பெர்னடிக்டா கோலி. தேங்க்யூ.